அண்ணா டீ கடைக்காரண்ணே, என்னண்ணே உங்க ஆளுங்கெல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க, உங்க சின்னவரை துணை முதலமைச்சர் ஆயிட்டாருன்னு, நீ மட்டும் டல்லா இருக்க? எப்பா நானும் கொண்டாட்டத்தில் பங்கேற்று தான் வரேன். நைட்டு முழுக்க வேட்டு வெடிச்சு எல்லாருக்கும் இனிப்புகள் வழங்கி ஒரே கொண்டாட்டம் தான். அதனால தான் தூக்கம் இல்லாமல் போயிருச்சு. அதனால தான் டல்லாக இருக்கேன். என்ன இருந்தாலும் பொழப்ப பார்க்கணும்ல. அதனால தான் இவ்வளோ டயர்டாக இருந்தாலும் டீ கடை நடத்திக்கிட்டு இருக்கேன். யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற? உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா? உள்ள கூட சந்தோஷம் இருக்கு. சந்தோஷமா? எப்பா மட்டற்ற மகிழ்ச்சிப்பா. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. வேற எந்த மாநில மக்களுக்காக இந்த மாதிரி ஒரு நல்ல துணை முதல்வர் கிடைப்பாரா? நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னா அது பெரிய வரம்பா. தமிழ்நாடு சந்தோஷமா இருக்காங்களா? எப்பா மக்கள் சந்தோஷமா என்ன, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு துணை முதல்வர் கிடைக்கிறதுக்கு வரம் வாங்கிட்டு வந்திருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும், வரம் வாங்கிட்டு வந்திருக்கணும். ஓகே, அப்படி என்ன சாதிச்சிட்டாரு, என்ன தகுதி இருக்கு அவருக்கு மக்கள் கேட்கறாங்க. மக்கள் கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட கேட்கணும், நான் நேரடியா பதில் சொல்லிக்கிறேன். அவங்களுக்கே தெரியும் அவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு, அதை அவங்க கமெண்ட்ல சொல்லுவாங்க. ஆமா, நல்லா சொல்லுவாங்க பாரு. இன்னொன்னு, இன்னைக்கு நடந்த அந்த அமைச்சரவை போட்டோ இருக்கு இல்லையா, அதுல ஏன் பிடிஆர் இல்லன்னு கேக்குறாங்க. எப்பா பிடிஆர் வந்து வேற ஏதாவது வேலை இருக்கும், அவரும் அமைச்சரா தான் இருந்திருக்காரு. ஏதாவது முக்கிய வேற ஏதாவது வேலைன்னு சொன்னியா? இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு போகல, வளகாப்பு ஃபங்க்ஷன் இருந்தார்ல, இந்த மாதிரி வளகாப்புக்கு போயிட்டாரா? உங்க வீட்டுல இருந்து வளகாப்பு ஃபங்க்ஷன் இருக்கா? எப்பா அப்படி கிடையாது, அவர் போயிட்டாரா? அவர் தானே வளகாப்புன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல வளகாப்புங்கிறீங்களே, அவர் என்ன சொன்னாலும் வளகாப்புனா என்ன அர்த்தம்? வேற பாயிண்டே இல்லையா உங்களுக்கு? இந்த நம்ம ஊருக்காரங்க எல்லாம் பேசுவாங்கல்ல, மோடி வந்து எதுக்கு எடுத்தாலும் 15 லட்சம் போடுவாரா 15 லட்சம் போடுவாரா அப்படின்னு. அந்த மாதிரி பாயிண்டே இல்லாம சத்தமா பேசிட்டியா? இல்ல என்ன இருந்தாலும் நியாயத்தை சொல்லணும் தானே, அதான் நான் கேட்கிறேன். வேற பாயிண்ட் இருந்தா பேசு, இல்லன்னா அமைதியா இரு. இல்லப்பா, என்ன சொல்றாங்கன்னா பிடிஆர் அவர்கள் மேல ஒட்டுமொத்த திமுக கூட்டமே கொஞ்சம் கோவத்துல இருக்கான். அவர் ஃபர்ஸ்ட் அந்த அவருடைய ஆடியோன்னு ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு, அது அவரோடது இல்லன்னு மறுத்தாரு. அதனால திமுக கெட்ட பேரு அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூல அவர் என்ன பேசியிருக்காரு, இந்த வாரிசு அரசியல் நம்ம போயிட்டு இருந்தா இன்னொரு கட்சி நம்மள போட்டு போயிரும் அப்படின்னு இருக்காரு. அவர் வந்து காங்கிரஸை பார்த்து சொல்லியிருப்பாரு, எங்களை பார்த்து சொல்லல. நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, எப்ப பார்த்தாலும் பிடிஆர் அவர்களே இழுத்து விட்டு வேலை பார்க்காதீங்க. இதே மாதிரி என்ன சொன்னீங்க, துரைமுருகன் அவர்கள் வந்து அதிருப்தியில இருக்காருன்னு சொன்னீங்க, அவரு வந்துட்டாரு. அதே மாதிரி பொன்முடி அவர்கள் வந்து இலாக்கா மாத்திட்டாங்க, அவர் அதிருப்தியில இருக்காருன்னு சொன்னீங்க, அவருமே வந்துட்டாரு. இப்படி எல்லாருமே வந்துட்டாங்க. சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. இன்னொரு வீடியோ சோசியல் மீடியா வைரலா போயிட்டு இருக்கு, அதை காட்டுறேன் பாரு. எனக்கு அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டும் அல்லது துணை முதலமைச்சர் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. இதே போல பத்திரிகையாளர்கள் தினமும் ஏதாவது எழுதி கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த மாதிரி இந்த ஒரு பொறுப்பிற்கும் ஆசைப்படுவதன் என்றும் மக்கள் பணியில் உங்களோடு ஒருவராக இருக்கணும் என்று உழைப்பவன், கழகத்துக்காக கடைசி வரை உழைக்க வேண்டும் என்று நினைப்பவன். என்னப்பா அமைச்சர் ஆக மாட்டேன், துணை முதலமைச்சர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா அரியாசத்துல உட்கார வச்சு பட்டாபிஷேகம் பண்ணிருக்கீங்களே. எப்பா நீங்க எப்படி கத்துறாலும் சரி, எப்படி கதறினாலும் சரி, அவர் துணை முதல்வர் ஆயிட்டாரு, அதுவே பெரிய விஷயம் தான். பெரிய விஷயம். ஆனா துணை முதலமைச்சர்ல ஒரு பவரே கிடையாது, சும்மா பேருக்கு சொல்லிக்கலாம். அடுத்து இவர் தான் இளவரசர்னு அறிவிக்கிறதுக்காக ஒரு டிராமான்னு சொல்றாங்களேப்பா. டிராமாவா? இந்த பாஜகன்னு ஒரு கட்சி இருக்குல்ல, உங்க கட்சி, அவங்க ஆள்ற மாநிலங்கள்ல நிறைய துணை முதல்வர்கள்லாம் இருக்காங்கல்ல, அப்ப அதுக்கெல்லாம் பவர் இருக்கு, இங்க மட்டும் பவர் இல்லையா? என்னப்பா பேசுற? இல்லப்பா, எவ்வளவு பாஜக ஆள்ற மாநிலத்தை துணை முதலமைச்சர் இருக்காங்க. அதை விட இங்க பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரா இருந்தார்ல, அந்த காலத்துல கருணாநிதி அவர்கள் அடுத்து ஸ்டாலின் தான் அப்படின்னு அறிவிக்கிறதுக்காக ஸ்டாலின் அவர்களை அறிவிச்சாரு. இப்போ வேற யாரும் திமுகவுக்கு போட்டி வந்துடக்கூடாது, கன்ஃபார்மா அடுத்து உதயநிதி தான் அப்படின்னு முடிவு சொல்லிட்டாங்க. வேற யாரும் சண்டைக்கு வரக்கூடாதுல்ல. ஆமா, எங்க வேலையோ நாங்க பாத்துக்கிறோம், நீ ஏன் எங்களை பத்தியே குறை சொல்லிக்கிட்டு இருக்க? உங்க கட்சியில எதுவும் பிரச்சனையே இல்லையா? அதை போய் கவனிங்க, வளர்றதுக்கு பாருங்க தமிழ்நாட்டுல. மக்களுக்கு வாரிசு அரசியல் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கா இல்லையா, அதான் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இப்ப அமைச்சர் ஆயிட்டாரு, அதை பத்தி ஏதாவது குறை சொல்லுவீங்களே, சொல்லுங்க. ஆமா, எதானு கேக்குறாங்க. பெயில்ல தானே வெளில வந்தாரு, அவர் என்ன விடுதலையாகி ஒன்னும் குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டாரா? இல்ல இல்லையா, பெயில்ல வந்து ஒரே நாள்லயே கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அவ்வளவு என்ன அவசரம்? செந்தில் பாலாஜி ஏதாவது உங்களுக்கு கொடுக்குறாரா? இதுல இருந்தே நீ வந்து எவ்வளவு வந்து என்ன சொல்றது, விவரம் அறியாத சின்ன பையனா இருக்குன்னு தெரியுது. அவர் வந்து ஒரு நாள் எல்லாம் கொடுக்கல, 3 நாள் கழிச்சு தான் கொடுத்தாங்க. ஐயோ என்னையா, நான் கூட உண்மையில விடுதலை ஆயிட்டாரு சொல்ல போறேன்னு நினைச்சேன். அப்படிலாம் கிடையாது, 3 நாள் கழிச்சு தான் பதவி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி அமைச்சரவை ஒதுக்குறது எல்லாமே யாருடைய இது அதிகாரம்? முதல்வருடைய அதிகாரம். முதல்வர் அவர்கள் பார்த்து யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க கொடுக்கலாம். நீங்களும் தான் பாத்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா எம்பியை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறீங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா நிறைய விமர்சனங்களை சொல்றாங்கல்ல. நீங்க கூட ராஜ்யசபால தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்மோகன் சிங்க 10 ஆண்டு காலம் ஆதரிச்சீங்க, அதெல்லாம் நமக்கு தேவையா? இப்போ வேட்டருக்கு வா. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதுக்கு இப்போ அமைச்சரவை பதவி? அதெல்லாம்
குற்றமற்றவர் நிரூபிச்சதுக்கு பிறகு அவரை போய் கொடுக்கலாம் இல்லையா அமைச்சர் பதவி? அவ்வளவு அவசரமா கொடுத்து என்ன பண்ண போறீங்க? எப்பா இதற்கெல்லாம் நான் உனக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. மக்கள் வந்து ஓட்டு போட்டு மு.க. ஸ்டாலின் அவர்களை முதல்வராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவர் முடிவெடுக்கிற இடத்துல இருக்காரு, அவர் முடிவெடுத்துட்டாரு. இதெல்லாம் நீ ஏன் கேட்குற? அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தேர்தல் வரும்ல, 2026 தேர்தல் வரப்போகுது. அதுல மக்கள் என்ன 2026 சின்னவர் வந்து சிஎம் பேஸா இல்ல பெரியவர் சிஎம் பேஸா? அதெல்லாம் கட்சி வந்து முடிவெடுக்கும். இன்னும் 1.5 வருடங்கள் இருக்கு. இந்த நாங்கள் வந்து கட்சி எவ்வளோ வளர்க்கணும், மக்களுக்கு எவ்வளோ நல்லது பண்ணணும் தான் யோசிக்கிறோமே தவிர பதவி ஆசையோ பகட்டாசையோ எங்களுக்கெல்லாம் கிடையவே கிடையாதுப்பா. மக்களுடைய இப்படிதான் உதயநிதியும் பதவி ஆசை கிடையாது, அந்த ஆசை கிடையாது, துணை முதலமைச்சர் ஆசைலாம் கிடையவே கிடையாதுன்னு சொன்னாரு. நீங்க சொல்றதெல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும் போல. நாங்க எழுதுனா தண்ணியில கூட கல்வெட்டு மாதிரி பதிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு எங்களுடைய வாக்கு சுத்தமா இருக்கும். நீங்க எங்க திமுக அரசியல வாரிசு அரசியல்னு விமர்சிக்கிட்டே இருக்கீங்க. குறிப்பா வானதி சீனிவாசன் இருக்காங்கல்ல, அவங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களோட வியூகமே இதுதான், வாரிசு அரசியலுக்கு எதிராக தான் எங்களுடைய வியூகம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா. என்னப்பா இது? மக்களுக்கு நல்லது செய்வோம், மக்களுக்கு வந்து நலத்திட்டங்களை உருவாக்குவோம்னு சொன்னா ஓட்டு போடுவாங்க. திமுகவை எதிர்ப்போம் அப்படின்னு சொன்னா எப்படிப்பா ஓட்டு போடுவாங்க? 10 ஆண்டுகளா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாஜக எதிர்ப்புனே 10 ஆண்டுகளை ஓட்டிட்டு இப்ப வந்து பாஜக கிளாஸ் எடுக்கிறீங்க பாத்தீங்களா? அதான் வேடிக்கை. இப்ப இந்த 10 ஆண்டுகள்ல பாஜக எதிர்ப்பை தவிர என்ன பண்ணிருக்க சொல்லு? நாங்க பண்ணது இருக்கட்டும். இன்னைக்கு எங்க கூட்டணியோட ஒரு மிகப்பெரிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இருக்காருல்ல, அவர் வந்து ஜம்மு காஷ்மீர்ல பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காருப்பா. பிரச்சாரம் பண்றப்ப அவர் வந்து ஏதோ அவருக்கு வந்து உடல் நல சரியில்லாம போயிருச்சு போல, அப்படியே கொஞ்சம் தடுமாறிட்டாரு. அப்புறம் அவரை தூக்கி உட்கார வச்சிருக்காங்க. திரும்ப அவர் வந்திருக்காரு. அதாவது 83 வயசுக்கு மேல ஆகுது அவருக்கு. அவர் வந்து திரும்ப பேசியிருக்காரு, எனக்கு வயசாயிருச்சு தான், உடல்நல சரியில்லை தான், ஆனாலும் நான் வந்து இறந்துருவேன் அப்படின்லாம் நீங்க யாருமே நினைக்காதீங்க. மோடி அவர்களை இந்திய பிரதமர் அப்படிங்கிற அந்த நாற்காலியில இருந்து அகற்ற வரைக்கும் நான் வந்து ஓய மாட்டேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மரணம் வந்தாலும் வரும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு நல்லா உடல்நலம் ஆரோக்கியமா இருக்குன்னு நம்ம வேண்டிக்கலாம். ஆனா இவர் மாதிரி ஒரு 100 மல்லிகார்ஜுன கார்கே வந்தாலும் நரேந்திர மோடியினுடைய கால் தூசை கூட அசைக்க முடியாதுன்னு எழுதி வச்சுக்கோ. நான் எழுதி வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இது குறித்து மக்களே கருத்து சொல்லட்டும். நீங்க நானும் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு? மக்களே, மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொன்ன கருத்து சரியா? அடுத்த தேர்தல்ல என்ன சொல்றாரு? மோடி அவர்களை வந்து பிரதமர் நாற்காலியில இருந்து அகற்றிடுவார். யாருன்னு நான் சொல்றேன். இவர் தான் பிரதமர் வேட்பாளராக ஒரு சில கூட்டணி கட்சி தலைவர்கள் முன்மொழிந்தார்கள். உதாரணத்துக்கு அந்த இந்திய கூட்டணி மீட்டிங்ல பதறி அடிச்சு, இல்ல என்ன யாரும் சொல்லாதீங்க, அதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், எங்க காந்தி குடும்பத்துக்கிட்ட ஒரு கெட்ட பேர் ஏற்பட்டுருமோன்ட்டு தனக்கு வந்த பிரதமர் பதவி அவரை கொடுக்கல, கூட்டணி கட்சி தலைவர்கள் மம்தா பானர்ஜி, அரவிந்த் கெஜ்ரிவால் முன்மொழிந்தார்கள். ஐயோ அதான் சொல்லிடாதீங்கன்றாரு. அளவுக்கு அந்த காந்தி குடும்பத்துக்கு விசுவாசம். இதுக்குதான்ப்பா பதவி ஆசை இல்லாதவர்னு பேரு, நாங்க அப்படிதான் வச்சிருக்கோம் அதுக்கு பேரு. சரி, இதெல்லாம் விட்டு இந்த ஈரான்ல வந்து யாரோ முக்கியமான கை ஒருத்தர் இறந்துட்டான்னு சொல்றாங்களே. ஐயா, ஈரான் இருக்கிறவரை பாதுகாப்பா பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க, அதோட சுப்ரீம் லீடரை. ஆனா இறந்து போனது ஹிஸ்புல்லா லீடரு. அப்படியா? ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்தேன். ஈரான் சொன்னல, ஈரானோட சுப்ரீம் லீடருக்கு ஏதோ ஆயிருக்குன்ட்டு ஷாக்கிங் ரிப்போர்ட்ஸ் வெளியில வரப்போகுதான். இந்த ஹிஸ்புல்லா லீடர் இறந்து போயிருக்காரு இல்லையா, ஹசன் நஸ்ரல்லா, அவருக்கு அஞ்சலி செலுத்தி காஷ்மீர்ல ஆயிரக்கணக்கான நபர்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க. யார்? நம்ம ஜம்மு காஷ்மீர்லயா? நம்ம ஜம்மு காஷ்மீர்ல. அவர் வந்து ஒரு தீவிரவாதி, எக்கச்சக்கமான நபர்களை கொண்டிருக்காரு. ஒட்டுமொத்த இஸ்ரேல் பாப்புலேஷன் சாதாரண மக்களையும் அழிக்கும் வரை, கொன்று குவிக்கும் வரை ஓய மாட்டேன்னு சபதம் எடுத்தவர், இன்னும் பல அப்பாவி மக்கள் மேல தாக்குதல் நடத்தினவருக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏதோ அவங்க வந்து அவங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும். இன்னொன்னு சொல்றேன், அப்பேற்பட்டவருக்கு மெஹபூபா முஃப்தி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு நாள் வந்து பிரச்சாரத்துக்கு லீவ் விட்டுருக்காங்க, அவர் இறந்து போயிட்டாருன்ட்டு. ஓஹோ, இப்படி தீவிரவாதிகளை ஆதரிச்சா என்ன ஆகுறது? தீவிரவாதிகள்லாம் அவங்க ஆதரிச்சிட மாட்டாங்க. ஏதாவது அவங்களுக்குள்ள வந்து ஏதாவது ஒரு நம்பிக்கையோ ஏதோ இருந்திருக்கும், அதனால அது அவங்களுடைய நம்பிக்கை. ஆனா தீவிரவாதிகளை ஆதரிக்க கூடாது அப்படிங்கறதா நம்மளுடைய கருத்து. இப்ப பார்த்தோம்னா ஈரான்ல அரசாங்கம் 5 நாளைக்கு துக்கம் அனுசரிக்க போறாங்க. ஏன்னா இந்த ஹிஸ்புல்லா அமைப்பு இருக்கிற இதை வளர்த்து விட்டது ஈரான் தான். இவர்களுக்கு ஆயுத பயிற்சியிலேருந்து ஆயுத சப்ளைலேருந்து எல்லாமே பண்றது ஈரான் தான். அதனால அவங்க வந்து இப்ப 5 நாளைக்கு துக்கம் அனுசரிக்க போறாங்களாம். சரிப்பா, வேற என்ன விஷயம்? வேற எதுவும் செய்தி இருக்கா? வேற என்ன? அடுத்து ஈரானுடைய சுப்ரீம் லீடருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. அப்படி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆயிடுச்சுன்னா உலக அரசியலே அப்படியே மாறும்பா. அமெரிக்காவுடைய கை இன்னும் ஓங்கும், இஸ்ரேலுடைய கை இன்னும் ஓங்கும். என்ன ஆகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். உலக அரசியல் மாறுமாறு நீ சொல்ற, ஏற்கனவே உலக அரசியல் மாறதான் போகுது. ஏன்னா உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆயிட்டார்ல, உலக அரசியல் இது ஒரு முக்கியமான நிகழ்வு தானே. எப்பா நீ கலாய்க்கிறியா இல்ல நீ வந்து ரொம்ப சீரியஸா தான் பேசுறியா? எப்ப நான் சீரியஸா தான் பேசிக்கிட்டு இருக்கேன், உனக்கு அது புரியல. எஞ்சி கிளம்பு, என்னைய கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏதோ பிரச்சனை மாட்டி விட நீ பிளான் பண்றேன்னு நினைக்கிறேன். எப்பா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, உதயநிதி துணை முதலமைச்சரானது மக்களுக்கு தான் பிரச்சனை, எனக்கு பிரச்சனையாம்ல. மக்களுக்கு பிரச்சனையா? நீ தான்டா புலம்பிக்கிட்டு இருக்க, யார்கிட்ட அடி வாங்க போறான்னு தெரியல, இப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா
இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.